நம்ம பலர் சப்பாத்தி சாப்பிடும்போது ஒரு டவுட் வரும். மைதா ரொட்டி நல்லதா, கோதுமை சப்பாத்தி நல்லதான்னு ரெண்டுமே ரொட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனா பாடிக்கு எஃபெக்ட் ஒரே மாதிரி இல்ல. உண்மையில இதுல எது ஹெல்தி சாய்ஸ் தெரியுமா? இப்போ சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் மாவு எப்படி தயாராகுதுன்னு தான். கோதுமை சப்பாத்தி ஹோல் வீட் மாவில் செய்யப்படும். அதுல நார்ச்சத்து இருக்கும். ஆனா மைதா ரிஃபைன் ஃபிளார், அதுல இந்த நேச்சுரல் பார்ட்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதனால நியூட்ரியன்ஸ் கூட குறைந்து இருக்கும். கோதுமை சப்பாத்தில ஃபைபர் அதிகமா இருக்கும். அதனால டைஜஷன் ஸ்லோவா நடக்கும். சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசி வராது. ஆனா மைதாவுல ஃபைபர் ரொம்ப குறைவு. அதனால டைஜஷன் வேகமா நடக்கும். பசி சீக்கிரம் திரும்ப வரும். மைதா ஃபுட்ஸ் யூசுவலி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கும். அதனால பிளட் சுகர் வேகமா ஸ்பைக் ஆகும். ஆனா கோதுமை சப்பாத்தி ஸ்லோவாங்கல பிளட் சுகர் ஸ்டேபிளா இருக்க உதவும். அதனால டயபிட்டிஸ் ரிஸ்க் கண்ட்ரோலுக்கும் ஹோல் வீட் பெட்டர் ஆப்ஷன். கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டா சட்டியட்டி ஃபீலிங் நீண்ட நேரம் இருக்கும். அதனால ஓவர் ஈட்டிங் குறையும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் ஆகும். ஆனா மைதா ஃபுட் சாப்பிட்டா ஹங்கர் சீக்கிரம் திரும்ப வரும். அதனால கேலரிஸ் அதிகமா கன்சியூமா வாய்ப்பு இருக்கும். கோதுமை மாவுல பி விட்டமின்ஸ், ஐரன், மெக்னீசியம், ஃபைபர் மாதிரி நியூட்ரியன்ஸ் இருக்கும். இது பாடிக்கு யூஸ்ஃபுல் நியூட்ரியன்ஸ். ஆனால் மைதா ரிஃபைண்டாக தயாரிக்கப்படுவதால் இந்த நியூட்ரியன்ஸ் பலவும் குறைந்து இருக்கும். அதனால நியூட்ரிஷன் வேல்யூ கம்பேரிட்டிவ்லி குறைவு. ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கணும். மைதா ஒகேஷனலா சாப்பிட்டா பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அதை டெய்லி ஸ்டேப்பிளா சாப்பிடுறது நல்லதல்ல. ரெகுலரா சப்பாத்தி சாப்பிடணும்னா ஹோல் வீட் தான் பெட்டர் சாய்ஸ்னும். அதனால நெக்ஸ்ட் டைம் ரொட்டி தேர்வு பண்ணும்போது நினைவுல வைங்க. கோதுமை சப்பாத்தி பாடிக்கு நல்லது. மைதா ரொட்டி ஒகேஷனலா மட்டும் போதும். சிம்பிள் சாய்ஸ் தான். ஆனா லாங் டர்ம் ஹெல்த்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும்.